ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் ரைடு வந்துடும். நீங்கள் சம்பளத்தை சொல்லாட்டாலும் ரைடு வந்துடும். நீங்கள் என்னைக்கு பயப்படுறீங்களோ 30 நாள் ரஜினியோட பயணிச்சிங்கன்னா வரும். ஆனால் இப்போ கணக்கெலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு அப்படிலா கோல்டன் ஓகே. அந்த மாஸ்டர் ரொம்ப விவரமாக தான் இருக்காரு. மாஸ்டர்னாலே நான் அந்த படத்தில் இருப்பாச்சில் ரெவடிங்கில் பேர்லாம் பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சனியன் சகடை, அது ரெவடிங்கெலாம் அப்படி வச்சா தான் அது ரெவடியே தெரியும். அது மாதிரி எங்கள் இதில் மாஸ்டருக்குலாம் சும்மா கோபால்னா பல்படியாது, கோபால் பல்படியான்னு நாங்கள் அப்படியே கோல்டன் கோபால் அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியே இல்லை இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி அவங்க கிளாஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நானும் வச்சுருக்கல கொக்கி கோபால் வச்சுருப்பேன். அது தாண்டு சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வரும். மாஸ்டர் முன்னாடியே பேசும்போது சில டைம் நன்றி உணர்வு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு பாராட்டிடும். இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வுகள் 2 மூணு அந்த ஜுஜித்து டைரக்டருக்கு நன்றி சொன்னார். கொஞ்சம் எது மூஞ்சை கட்டிடுங்க சார், மூஞ்சை கட்ட சொன்னேன், உடம்பு கட்டிடாதே. நன்றி மாஸ்டர். அதனால தான் அந்த நன்றி ஒரு காலம் இத்தனை படம் கிடச்சி. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசினேன், எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி பேசினேன். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு திருக்குறளில் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி அதான் பேசிட்டாங்க. சரி ஓகே, கதாநாயகி தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க. ஓகே வந்தாங்க பாருங்க, அனுராதா பேர் தான் தமிழ் பேர். எங்கள்டெல்லாம் மேலே வச்சு அரண்மனை இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறோம். அப்பப்போ புரிஞ்சிச்சு, அப்பப்போ கை தட்டணும். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு வரோம், சமைச்சு போடுங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு ப்ரொடியூசர். கணவன் ஒரு பக்கம் டியூட் பாடிக்கிருக்காரு, இன்னொரு பக்கம் பையன் டியூட் பாடிக்கிருக்காரு. அப்பனும் பையனும் போட்டு லவ் பண்ணிக்கிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்தது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன்னு போய் போட்டு லவ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமாக இருக்கும். எத்தனை காசு அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு, வீர அன்பரசு அவர் நடித்து சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில் சாதிச்சிட்டார். அது என்னன்னா, தன்னோட மனைவி 10-15 ரூபாய் ஹீரோன்ட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோவை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 பையன் அவங்க வாய் நிறைய ஹீரோங்கும்போது இதுக்கு என்ன சாதனை வேண்டி இருக்கு. அங்கேயே அன்பரசு ஜெயிச்சிட்டார். நிறைய குடும்பங்களில் புருஷனை ஜீரோ நினைப்பாங்க, இங்கே தான் ஹீரோ நினச்சிருக்காங்க. ஓகே அன்பர் சார், உங்களை தான் இப்போ பேசிக்கிறீங்க, அங்கேயே எடுக்கிறீங்க. அப்புறம் ஜீரோ ஆக்கி விடுவாங்க. எப்போவுமே ஒய்ஃபை போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. குழு மணாலி ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கு, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவர் நல்லா கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொட ஃபுல்லாக தெரியுது. இப்படியா ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துக்கூடாது, நம்மளுக்கு நினப்பு வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள், அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போல இருக்கு, கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது. க்ளோஸ்அப் அப்புறம் பாட வச்சுட்டாரு, லாங் சைட் நடக்க வச்சுட்டார். அங்கேயே கொஞ்சம் வேறு தான். இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார். நீங்கள் அவர் 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் டி ராஜா இந்த படத்தை நடிக்கும் போதெல்லாம் நாங்கள் 10th ஒரு +2 தான் படிச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா அது அவர் அப்படிங்கிறாரு. எல்லாரும் கை தட்டுறாரு. அவர் கைது நானும் கை தட்டிக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் எனர்ஜியாக மனுஷன் இருக்கும், நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்தது. பாபு சார், நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம நண்பர் வெற்றி வேலன் இந்த படத்தில் ஒரு கோடைரக்ட் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்டாவின் லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னாரு. சரி, ஒரு ரொம்ப நண்பர். சரி, அவருக்காக நான் யோசித்தேன், வந்துருவேன் சார்னாரு. சரி ஓகே, நம்ம இதுக்கு அதெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னே மேப் அனுப்புனார். ஒரு காலேஜ்னாரு, காலேஜ்லாம் உங்களுக்கு ஷூட்டிங்னாரு. மேப் பண்ணிவிட்டாப்ல இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார். என்கிட்ட மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் போகும்போது காலேஜ் இன்னும் ப்ரொஃபஸராக இருப்பேன், பலதில் போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்ட்யூம் போடலாம், என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டைரக்டர் பேரஸாகவே வந்துருக்கேன்ட்டாங்க. ஒரு காஸ்ட்யூம் காஸ்ட்யூம் வாங்கண்டாங்க. என்ன இவ்வளோ அப்படி தான் இருக்காங்களே. சரி ஓகே, இப்போ நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே,
இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கடைசி முடிச்சுக்கணும் கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்லேயே இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. மனசு அப்போ தான் மனசு அரிச்சாப்பா ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டேரக்டர் பெருசாக நடிச்சிருக்கிறேன். கமோடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் இந்த நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர் ஹீரோ நடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார். நம்ம கேப்டன் அவர்களும் நம்மளுக்கு மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல போச்சு. இந்த இராணுவத்து சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமாண்டோ கதையிலாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதில் காதல் பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தானே டூயட்டு 2 பட்டு இருக்குது, நாட்டுப்பட்டு இருக்குது, காதல் பட்டு இருக்குது. இன்னொன்று சொல்லி ஆகணும், இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினாலும் அப்போ சிலது புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவரோட நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதான சொன்னீங்க, இங்கிலீஷில் தான் சொன்னீங்க நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னா கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம், கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் இது கலையாது. அது நிறைவேறும் முறை அந்த லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யாருது 35 வருஷம் பாருங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேல உள்ள காதல், கமாண்டோவின் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். இது 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக அவர் கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவர் தேவையாக இருக்குது. நல்லா சம்பாதிச்சு கொடிக்கொடி சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிருக்கலாம். உள்ள இருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பழு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனால் அவருக்குள்ளே இருந்துருக்கு இந்த சினிமாக்கான போகிற அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, இந்த சொல்லிடுவோம். படம் இமேஜ் பண்ணால் போயிடும், பரவாயில்ல. ரிட்டர்ன் ஆகிட்டார். தெரியுதா? கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கார். ஓகேண்ணே, இமேஜில் போகாது சொல்ல, அப்போ தான் தரணும். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல் என்ன வேணால் சொல்லலாம். அவர் சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமா அன்னைக்கு அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. அப்போது சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல. நீ சினிமா உண்மை நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். ஆனால் உண்மை நேசிக்கணும். சினிமா வந்து சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம். சினிமாவில் வந்தால் இப்போ என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி கொண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரசு. தமிழ் தொலைக்காட்சி உலகின் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார். வம்சம், திருமதி செல்வம் போன்ற ஹிட் சீரியல்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்களின் பேரன்பை பெற்றுள்ளார். திரைப்படங்களிலும் அவள் வருவாளா போன்ற படங்களில் நடித்துள்ள அவர் சமீபத்தில் வெளியான அனிமல் திரைப்படத்தின் மூலம் பேன் இந்தியா அளவில் மீண்டும் வலுவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். இயல்பான நடிப்பு மற்றும் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கும் திறன் இவரது சிறப்பு. திரு பிருத்திவிராஜ் அலைஸ் பப்ளு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கைத்தட்டல் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் பலமா. நன்றி. அனு மேம் வந்து நிறைய பேசி தேங்க் பண்ணி அப்படியே ஒரு காத்தோரமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டாங்க. எல்லாரும் டேய் முடிங்கடா டேய் இப்படி காத்துட்டாங்க. முடிச்சு போங்க, சாப்பாடு வெயிட்டுங்க. எஸ், தட்ஸ் பப்ளு. நான் வந்து 50 வருஷமாக சினிமாவில் போராடம் சினிமாவில் இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற 2 படம் வந்து 365 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சினிமாவில் வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மளை பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும்.
அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சார் வாங்க சார் உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் கேக் என் கூட தான் கட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கணும் அவர்கிட்ட இருந்து. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு வந்து மேடையில் ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காருங்க, தானு சார் வந்தார், கார்த்திக் வந்தார். ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து வைஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாரிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும் it can be the Ilayaraja family or the A.R. Rahman family or the directors. அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, he is 24 carat அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் இந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டி 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 குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்கார். திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு 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 50-100 கதை வச்சுருக்கார் அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போ தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மலாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, டின்னர் இஸ் ரெடி.